ஆசிய 2020 கிரிக்கெட் நாளைக்கு ஆரம்பிக்குது. நாளைக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி. இதில் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஒரு 8 நாடுகள் பங்கேற்கிறாங்க. இதில் ஒரு 14ஆம் தேதி இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாட போகிறதா அந்த போட்டிக்கான அட்டவணையில் சொல்லியிருக்கு. தொடர்ந்து நமது எல்லைப்புற மாகாணங்களில், காஷ்மீரில் பயங்கரவாதிகள் ஊடுருவச்சுகிறது, பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துறது, இது தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக பல்வேறு பயங்கரவாத செயல்களை செய்யக்கூடிய பயங்கரவாதிகளுக்கு, தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக அவர்களை ஊக்கப்படுத்தி வருவது பாகிஸ்தான். சமீபத்தில் கூட காஷ்மீரில் பகல்காமில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி நம்முடைய சகோதரர்களை நம்ம இழந்திருக்கோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதற்கு கூட ஆதரவாக இருந்தது பாகிஸ்தான் தான். இந்த சூழலில் பாகிஸ்தானோட நம்ம கிரிக்கெட் விளையாடுவது என்பது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். இது கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்த நாட்டினுடைய அனைத்து மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னால், பாகிஸ்தானோட விளையாடக்கூடிய போட்டியை நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது. ஆனால் பாகிஸ்தானோட நேரடியாக 1-1 நடத்தக்கூடிய போட்டிகளை மட்டும்தான் தவிர்ப்பதாகவும், இதுபோன்ற பல நாடுகள் பங்கேற்கக்கூடிய தொடர்களில் விளையாடலாம், இதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கிரிக்கெட்டினுடைய வாரிய செயலாளர் சொல்லியிருக்கிறார். இது உடனடியாக பாகிஸ்தானோட கிரிக்கெட் விளையாடுவதை, வரக்கூடிய 14ஆம் தேதி பாகிஸ்தானோட கிரிக்கெட் விளையாடுவதை தவிர்க்க வேண்டும். இது தேசபக்தர்களுடைய மனதை புண்படுத்தும் விதமாகவும், எல்லைப்புற மாகாணங்களில் தொடர்ந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகளாலே பாதிக்கப்படக்கூடிய அப்பாவி மக்களை கொச்சைப்படுத்துவது போல இந்த செயல் இருக்கிறது. அதனால் உடனடியாக 14ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த ஆசிய கோப்பை 2020 இந்தியாவும் பாகிஸ்தான் விளையாடக்கூடிய போட்டியில் இந்தியா பாகிஸ்தானோடு விளையாடுவதை தவிர்க்க வேண்டும்.